எடப்பாடி பழனிசாமி வந்து கூட்டணி கட்சியான உங்க மீது ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு. இன்னைக்கு நீங்க எல்லாம் வாய்மூடி மௌனியா இருக்கீங்க அப்படின்னு. வாய்மூடி மௌனியா இருந்தா நேரா போய் நேற்றுக்கு நடந்த உடனே கள்ளக்குறிச்சியில எல்லாரையும் பார்த்து ஆறுதல் சொல்லியிருக்கோம். என்ன நடந்தது கேட்டு தெரிஞ்சிட்டு வந்திருக்கோம். அமைதியா இருக்கிறதுக்காக ஒத்திவைப்பு தீர்மானத்துக்கு காங்கிரஸ் பேர் இயக்கம் கொடுத்திருக்கு. இன்னைக்கு கண்டிச்சிருக்கோம்ல நாங்க. காவல்துறையோட அந்த ஆய்வாளர் புரைபிஷன் ஆபீசர் இவர்களுக்கு தெரியாமல் நடப்பதற்கு வாய்ப்பில்லை என்று கண்டிச்சிருக்கிறோமே. இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் சொல்லி இருக்கிறோமே. நாங்க எங்க மௌனியா இருந்தோம்? அவர்களுடைய ஆட்சி காலத்தில் மௌனியா இருந்தாங்க. பண்ருட்டி கள்ளச்சாராய சாவாகட்டும், ரெட் ஹில்ஸ் பகுதியில் கோட்டூர் கள்ளச்சாராய சாவாகட்டும், அம்பத்தூர் பக்கத்தில் உள்ள பகுதியில் உள்ள கள்ளச்சாராய சாவாகட்டும், அப்ப மௌனியா இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனா அப்ப இருக்கிற கலால் அமைச்சர், எக்ஸைஸ் அமைச்சர் சொல்லியிருக்கார், பெண்ணகரம் பகுதியில் இன்பசேகரன் சட்டமன்ற உறுப்பினர் ஒரு கேள்வி எழுப்புறார். என்னோட பகுதியில் விஷச்சாராயம் அறிந்து 4 பேர் இறந்தாங்க. என்ன சொன்னாரு? விஷச்சாராயமே கிடையாது, அது அவன் எங்கேயோ ஒரு பாய்சனை சாப்பிட்டானாங்க. அப்புறம் அறிக்கையில் என்ன வந்தது? உண்மை விஷச்சாராயம் வந்தது. எப்படி இந்த அரசு மூடி மறைக்குதுன்னா நீங்க சொல்லலாம். இவங்க வெளிப்படைத்தன்மையோட விசாரணை நடத்துறாங்க. தவறு தான் யாரு செஞ்சால் நடவடிக்கை உறுதின்றாங்க. இது மலிவான அரசியல். நான் என்ன சொல்றேன், இது தொடர்ந்து எங்க ஆட்சியில நடந்து உங்க ஆட்சியில் நடந்து உட்காந்து பேசுவோம். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க. நாங்க சொன்ன அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இதை வாதிப்போம். இனி வரும் காலங்களில் தமிழ்நாட்டு மக்கள் எந்த விதத்திலும் கள்ளச்சாராயத்திற்கு சாகக்கூடாது என்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றும். அதற்கான வேலை திட்டங்களை காவல்துறைக்கு கொடுப்போம். வந்து இன்னைக்கு வாதம் பண்ண வேண்டியதானே. எப்பவுமே கொஸ்டின் அவர் முடிஞ்ச பேர் தான் 0 ஹவர்ல இதெல்லாம் எழுப்புவாங்க. ஆரம்பத்திலேயே தகராறு பண்ணிட்டு போயிட்டாங்க. ஏன்னா அவர்கள் செஞ்ச தவறெல்லாம் நாங்க பேசுவோம் அப்படின்னு. இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறை உள்ள எதிர்க்கட்சியாக அவர் நடந்து கொள்ளவில்லை. ஏங்க திமுக தவறு செய்ததால, அரசு தவறு செஞ்சிருந்தாலும் நாங்க கண்டிப்பாக இந்த போராட்டத்தை முன்னெடுப்போம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகமோ தமிழ்நாடு முதலமைச்சரோ அரசு என்ன செய்தது? எவனோ ஒருவன் சுடுகாட்டில் போய் பதுங்கிருந்து விற்கிறான். அறியாமையில நம்முடைய ஏழை எளிய மக்கள் அதை வாங்கி அருந்துறாங்க. ஆனா இது இரும்பு கரம் கொண்டு அடைக்கிருக்காரு, மறைக்கல. கடந்த ஆட்சி காலத்துல மறைச்சிருக்காங்க. இது விஷச்சாராயே கிடையாது, இது உண்மைக்கு புறம்பாக சித்தரிக்கப்படுகிறது சட்டமன்ற அவை குறிப்புல இருக்கு. இன்னைக்கு நான் படிச்சேன் அதை. ஆனா இவர் மாண்பு முதலமைச்சர் தெரிந்தவுடனே மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர், டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர் கூண்டோடு அவர்களை இடைநீக்கம் செஞ்சிருக்கார். அது மட்டும் இல்ல, இந்த புரைபிஷன் ஏடிஜிபி, புரைபிஷன் எஸ்பி எல்லோரையும் காத்திருப்பு பட்டியலுக்கு மாத்திருக்கார். தைரியமாக முதன்மை செயலாளர் உள்துறை அவர்களையும் டிஜிபி அவர்களையும் அனுப்பி 2 நாட்கள் அறிக்கை தர வேண்டும் சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்ல, அதுக்கு மேல போய் நீதியரசர் கோகுலதாஸ் தலைமையில் விசாரணை ஆணையத்தை அமைச்சிருக்கார். இதுதான் வெளிப்படை தன்மை. யார் தவறு செஞ்சாலும் அதை ஏற்றுக்கொண்டு நடவடிக்கை எடுப்பது. ஓடி ஒளியில யாருமே நடவடிக்கை எடுக்கிறார். அவருக்கு உரிய மருத்துவ உபகரணங்கள், ஒரு நோயாளிக்கு ஒரு மருத்துவர் என்ற ஸ்டாப் நர்ஸ் நேற்று போயிருந்தேன் அங்க. அதெல்லாம் கரெக்ட். ஆனால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இனி வரும் காலங்களில் இப்படிப்பட்ட கள்ளச்சாராய மரணங்கள் தமிழ்நாட்டில் எந்த மூலையிலும் நடக்கக்கூடாது.